புதிய பாராளுமன்றத்தில் 28 தமிழ் எம்பிக்கள். 10வது பாராளுமன்றத்திற்கு அரசியல் கட்சிகளில் இருந்து சுயேட்சை குழுவில் இருந்து மக்கள் ஆணை மூலம் 25 தமிழர்கள் தெரிவாகி இருக்கிறார்கள். தமிழரசு கட்சிக்கு கிடைக்கப்பெற்ற தேசிய பட்டியல் ஆசனம் ஊடாக வைத்தியர் ப. சத்தியலிங்கத்தை சபைக்கு அனுப்புவதற்கு அக்கட்சி அரசியல் குழு தீர்மானித்திருக்கிறது. தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் வேட்பாளராக இடம் பிடித்த ராமலிங்கம் சந்திரசேகரும் நாடாளுமன்றம் வருகிறார். ஐக்கிய மக்கள் சக்தியும் தமிழர் ஒருவருக்கு தேசிய பட்டியலில் இடம் அளித்தால் அமைய உள்ள நாடாளுமன்றத்தில் 28 தமிழ் எம்பிக்கள் அங்கம் வகிப்பார்கள். ஐக்கிய மக்கள் சக்தி இடம் அளிக்காவிட்டால் தமிழ் எம்பிக்களின் எண்ணிக்கை 27ஆக அமையும். 2020 பொதுத் தேர்தலில் மக்கள் ஆணை மூலம் 25 தமிழ் எம்பிக்கள் தெரிவாகி இருந்தனர். தேசிய பட்டியல் ஊடாக 3 இடம் அளிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் கடந்த நாடாளுமன்றத்திலும் 29 தமிழ் எம்பிக்கள் அங்கம் வகித்தனர். 10வது நாடாளுமன்றத்தில் இடம்பெற உள்ள தமிழ் எம்பிக்கள் விவரங்களை பார்க்கலாம். யாழ்ப்பாணத்தில் சிவஞானம் ஸ்ரீதரன் 32,833 வாக்குகளால் நாடாளுமன்றம் செல்கிறார். மட்டக்களப்பினைச் சேர்ந்த ரா. சாணக்கியன் 65,458 வாக்குகளால் நாடாளுமன்றம் செல்கிறார். மட்டக்களப்பைச் சேர்ந்த ஞானமுத்து ஸ்ரீநேசன் 22,773 வாக்குகளால் நாடாளுமன்றம் செல்கிறார். மட்டக்களப்பைச் சேர்ந்த இளைய தம்பி ஸ்ரீநாத் 21,202 வாக்குகளால் நாடாளுமன்றம் செல்கிறார். திருகோணமலையைச் சேர்ந்த குகதாசன் 18,470 வாக்குகளால் நாடாளுமன்றம் செல்கிறார். வன்னியைச் சேர்ந்த துரைராசா ரவிகரன் 11,215 வாக்குகளால் நாடாளுமன்றம் செல்கிறார். கே. கோடீஸ்வரன் 11,962 வாக்குகளால் நாடாளுமன்றம் செல்கிறார். தேசிய பட்டியல் ஊடாக ப. சத்தியலிங்கம் நாடாளுமன்றம் செல்கிறார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கு ஒரு ஆசனம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் பொது தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஜானி சின்னத்தின் கீழ் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வேட்பாளர் நுவரெலியா மாவட்டத்தில் போட்டியிட்டனர். ஜீவன் தொண்டமான் 46,438 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். கடந்த பொது தேர்தலில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கு 2 ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றன. அடுத்து தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு 2 ஆசனங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பொது தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு நுவரெலியாவில் மாத்திரமே 2 ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றன. நுவரெலியா மாவட்டத்தில் பழனி திகாம்பரம் 48,018 வாக்குகளால் நாடாளுமன்றம் செல்கிறார். நுவரெலியாவைச் சேர்ந்த வி. ராதாகிருஷ்ணன் 42,273 வாக்குகளால் நாடாளுமன்றம் செல்கிறார். கடந்த பொது தேர்தலில் தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு நுவரெலியா, கண்டி, பதுளை, கொழும்பு ஆகிய மாவட்டங்களில் மொத்தமாக 6 ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றிருந்தன. அடுத்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஒரு ஆசனம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கயேந்திரகுமார் பொன்னம்பலம் 15,135 வாக்குகளால் நாடாளுமன்றம் செல்கிறார். சுயேட்சை குழு 17க்கு ஒரு ஆசனம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ராமநாதன் அர்ச்சுனா 20,487 வாக்குகளால் நாடாளுமன்றம் செல்கிறார். சங்கு சின்னத்துக்கு ஒரு ஆசனம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. வன்னியைச் சேர்ந்த செல்வம் அடைக்கலநாதன் 5,695 வாக்குகளால் நாடாளுமன்றம் செல்கிறார். தேசிய மக்கள் சக்திக்கு 13 ஆசனங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பதுளையைச் சேர்ந்த கிட்டன் செல்வராஜா 60,041 வாக்குகளால் நாடாளுமன்றம் செல்கிறார். பதுளையைச் சேர்ந்த அம்பிகா சாமுவேல் 58,201 வாக்குகளால் நாடாளுமன்றம் செல்கிறார். மட்டக்களப்பைச் சேர்ந்த கே. பிரபு 14,856 வாக்குகளால் நாடாளுமன்றம் செல்கிறார். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கே. இளங்குமாரன் 32,102 வாக்குகளால் நாடாளுமன்றம் செல்கிறார். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த எஸ். ஸ்ரீ பவானந்த ராஜா 20,430 வாக்குகளால் நாடாளுமன்றம் செல்கிறார். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மூர்த்தி ரஜீவன் 17,579 வாக்குகளால் நாடாளுமன்றம் செல்கிறார். மாத்தறையைச் சேர்ந்த சரோஜா போல்ராஜ் 1,48,379 வாக்குகளால் நாடாளுமன்றம் செல்கிறார். நுவரெலியாவைச் சேர்ந்த கிருஷ்ணன் கலைச்செல்வி 33,346 வாக்குகளால் நாடாளுமன்றம் செல்கிறார். ரத்னபுரியைச் சேர்ந்த எஸ். பிரதீப் 1,12,711 வாக்குகளால் நாடாளுமன்றம் செல்கிறார். திருமலையைச் சேர்ந்த அருள் கேமச்சந்திர 38,368 வாக்குகளால் நாடாளுமன்றம் செல்கிறார். வன்னியைச் சேர்ந்த செல்வத்தம்பி திலகநாதன் 10,652 வாக்குகளால் நாடாளுமன்றம் செல்கிறார். வன்னியைச் சேர்ந்த ஜெகதீஸ்வரன் 9,280 வாக்குகளால் நாடாளுமன்றம் செல்கிறார். தேசிய பட்டியல் ஊடாக ராமலிங்கம் சந்திரசேகர் நாடாளுமன்றம் செல்கிறார். 10வது நாடாளுமன்றத்தில் புதிய முகங்கள் அறிமுகமாகி இருக்கின்றன. இவர்கள் என்ன மாற்றத்தினை எமக்காக கொண்டு வரப் போகிறார்கள்? பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற அரசியல் தகவலை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவியின் ஊடாக. நான் உங்கள் விஜே ஷாலினி. பாய் பாய். Kita